வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். வாங்க இன்றைக்கி ராகி சேமியா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க பார்க்கலாம். இப்போ வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், அதாவது கோல்டு வாட்டரில் ஊற வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு போட்டு. அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாங்க. வடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கூலாயிரும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அப்புறம் வேக வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக போட்டு கிளறாமல் இந்த மாதிரி செஞ்சால் ராகி சேமியா நல்லா உதிரியாக கிடைக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். கோல்டு வாட்டரில் உப்பு போட்டு ஊற வச்சு அதை தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கிட்டோம். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துருக்குங்க. காரம் கரெக்டாக இருக்கும். இன்னொரு வரமிளகா சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்குங்க. 2 வரமிளகா சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகா, சின்ன மிளகாய் தாங்க எங்களோடது. அதனால் 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, இவ்வளோதான் காரங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி செய்கிறேங்க. இப்போ வதக்கிட்டோம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாதாரண சேமியாவை நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துலேயே அப்படியே கிளறுவோம் டைரெக்டாக. ராகி சேமியாவை இந்த மாதிரி செஞ்சால் செமையாக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா பத்தாத என்னமோன்னு ஒரு டவுட்டில் சேர்த்துனேன். அது வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் நான் உப்பு போட்டேன் அந்த தண்ணிக்குள்ளே, கோல்டு வாட்டருக்குள்ளே. பாருங்கள், இப்போ இதை போட்டு தாளிச்சிக்கிட்டோம்னா போதும். நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற எளிமையான டேஸ்ட்டான ரெசிபிஸ் தாங்க நான் கொடுத்துட்ருக்குறேன். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் சொல்லி ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன், அதில் விளாக்ஸும் கொடுப்பேங்க. அந்த சேனலையும் பாருங்கள், அதில் ஈஸியான கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேன். அப்படி உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தாளிச்சிட்டோம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. எங்களுக்கு சேர்த்தங்காட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து டைரெக்டாக போட்டு கிளறியும் செய்வேன் ராகி சேமியா. அது வந்து தண்ணி கணக்காக வைக்கணுங்க, இல்லாட்டி கூலாயிரும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பயம் இல்லை. அதுக்காக பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி செய்யலாம். நம்ம நல்லா செய்கிறவங்களுமே இந்த மாதிரி செய்யும்போது உதிரியாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நல்லா குவாலிட்டியான சேமியா வாங்கினா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஊற வைக்கிற டைமை குறைச்சிக்கோங்க. சூப்பரான ராகி சேமியா ரெடிங்க. இது வரைக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.